வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், முத்துக்குமரன் இந்த வாரம் பயங்கரமான சம்பவங்கள் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2-3 வாரமாக அவர் போட்டு அடின்னு அடித்து அவர் ரொம்ப டவுனில் தான் போயிருக்காரு. அது மாட்டுக்கட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு இந்த சாச்சனா அண்ட் மஞ்சரி கூட பழகிற விஷயங்கள் வந்துட்டு பயங்கர ஒரு பிரச்சனையாக வந்துட்டு வெளியில் இருக்கிற முத்துவோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துவோட ஹேட்டர்ஸும் பார்த்தீங்களா, இன்னமும் சொன்னீங்க இண்டிவிஜுவல் பிளேயர்னு, இப்போ மஞ்சரிக்கும் சாச்சனாக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவரை வந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சம்பவத்தெல்லாம் பண்ணுறதுக்காகவே ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா சாச்சனா ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒன்றை தான் நான் நாமினேட் பண்ண போகிறேன்னு அப்பயே கலாச்சிருப்பார். அப்போ என்னை வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன் நாமினேட் பண்ணுன்னு கலாச்சிருப்பார். அதுக்கப்புறமா அவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா பிறந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கேப்டனாக வந்த ஜெஃப்ரி வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. என்னன்னா மேற்பார்வையாளர் அப்படின்னு ஒரு பதவி மாதிரி கொடுத்தாரு. பட் டபால் என்ன ஆகிடுச்சுன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார். என்னென்னா, இந்த ஆடியன்ஸ் போல் ஒன்று வச்சுருந்தோம், அதில் வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக வந்துட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி மேற்பார்வையாளர்னு ஒருத்தர் வச்சாச்சு, அவருக்கே அதை கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுதான் காண்டு. அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கேட்க சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பவித்ராவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனாவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாச்சனா வந்து கையெழுத்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, அப்போ நான் என்ன பண்ணட்டும்னு அப்பயே கேட்குறாரு முத்துக்குமரன். ஏன்னா முத்துக்குமரனை மேற்பார்வையாளர்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டார் நம்ம ஜெஃப்ரி. அப்போ அசிஸ்டன்ட் கேப்டன்னா அப்போ அவர் தான் வரணும் அடுத்தது. ஏன்னா மேற்பார்வையாளர்னா யார், எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறவர். ஃபஸ்ட்டு கேப்டன், இப்போ அடுத்தது வந்து மேற்பார்வையாளர். இவருக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் கேப்டனை கொடுக்காம இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெஃப்ரியே நினச்சாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்றது அங்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இது நடக்கிறது தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தது ஜெஃப்ரி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார் முத்துக்குமரன். என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, இது வந்து இப்போ நீங்கள் கொடுத்த மேற்பார்வையாளர் ஒரு டம்மி மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிச்சன் இதில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட இந்த வாஷிங் பிளேட்ஸு, இந்த மக்கு, இந்த மாதிரி மேட்டர்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இங்கே கேள்வி கேட்பேன். அதுக்கு அவங்க எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படின்னா, இந்த போன வாரம் சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நான் கேட்பேன்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காப்புல. அதை வந்து அங்கே ஜெஃப்ரி சொல்லும்போது எல்லோரும் மூஞ்சி செத்து போச்சு, ஆஹா இவன் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான் போல இருக்கே அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அவரும் சொல்கிறார், ஜெஃப்ரிக்கும் வந்துட்டு இருக்கும்ல, ஜெஃப்ரி முத்துக்குமரனுக்கு வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து இதை ஒத்துழைப்பு கொடுங்க. அதே மாதிரி முத்துக்குமார் நீயும் வந்துட்டு கேட்கும்போது கரெக்டாக கேளு, ஒரு இது மாதிரி கொஞ்சம் இதுவாக அகேன்ஸ்டாக கேட்டுறாத, அதையும் நீ பார்த்துக்கோ. அதேமாதிரி போன வாரம் எல்லோரும் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ தீபக் சார் கேப்டன்ஷிப் டைமில், அதே மாதிரி இந்த வாட்டி கொடுங்கன்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சாப்புல. ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த வாரம் பயங்கரமாக வெறித்தனமாக இருக்கும் அப்படின்றது மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வீக்லி டாஸ்க்காக வந்துட்டு முதல்ல வந்து கோர் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டீமான் அதுதான் வரப்போகின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் மட்டும் வந்துச்சுன்னா இப்போ என்னென்ன குரூப்லாம் இருக்கோ நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அந்த குரூப்பெல்லாம் கண்டிப்பாக விரிசல் வரும் அப்படின்றது என்னோட யூகம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு முத்துக்குமார் எவ்வளோ பிடிக்கும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.